ஹாய் வீவர்ஸ், நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் ஒரு செடி கட் பண்ணி விட்டுருப்போம். இதுதான் அந்த செடி. அது ஏற்கனவே நான் வீடியோலையும் போட்டிருக்கேன். இது கட் பண்ணி விட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து துளிர் விட்டுருக்கும். இப்போ அந்த செடி எப்படி இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக மொட்டு விட ஆரம்பிச்சிச்சு. அது நான் போன வீடியோ போட்டிருந்தேன். அந்த மொட்டுலாம் இப்போ எப்படி பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இந்த செடி வச்சு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு. 2 வருஷத்து செடி இது. அதனால் கொஞ்சம் நல்லா படர்ந்துருக்கு. நான் கட் பண்ணி விட்டு என்ன ஆகுது அப்படின்னா சைடு கிளைகள்லாம் நிறைய படர்ந்துருக்கு. ஸோ அத்தனை இதுலேயுமே பூ இருக்குது. நான் உங்களை வந்து எல்லா சைட்லேயும் நான் இப்போ கவர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது மொட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருக்கு. கொத்து கொத்தாக வச்சு. மல்லிகை செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வைக்கும்போது சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்கும். நம்ம கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சைடு பை சைடு நிறைய கிளைகள் வந்து அது நல்லா படர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வச்சு ஒரு 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி படரும். படர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான உரங்கள்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது இந்த மாதிரி அதிகமாகவே பூ பூக்கும். இந்த செடிக்கு இது வரைக்கும் நான் என்னென்ன உரம் கொடுத்துருக்கேன், எப்படி கட் பண்ணி விட்டுருக்கேங்கிறத வந்து நான் எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பார்க்காதவங்க இதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மல்லிகை செடியில் வந்து 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து மொட்டு வைக்கணும், இன்னொன்று வைக்கிற மொட்டு வந்து ஃபுல்லாக பூவாக மாறணும். இது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா மொட்டுங்கள்லாம் வந்து கருகி கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 பிரச்சனையும் வராமல் இருக்குன்னா அதுக்கு தகுந்த உரத்தையும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அந்த உரம்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக செலவுலாம் செய்யவே வேண்டாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் பண்ணிடலாம். அதுதான் என்னென்னங்கிறதும் என்னுடைய வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன். நீங்களும் அதை பாருங்கள். அதை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையும் வராது. 2 பிரச்சனை மட்டும்தான். ஒன்று வந்து மொட்டு கம்மியாக வைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து இன்னொன்று வச்ச மொட்டும் வந்து கருகி விழுந்துடும். அடுத்தது வந்து நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா மல்லிகைப்பூ செடி வெயிலில் கண்டிப்பாக வைக்கணும். வெயிலில் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பூ கொடுக்கும். நிழலில் இருந்துச்சுன்னா செடி நல்லா படரும், நல்லா தளிர்த்து வரும். ஆனால் மொட்டுலாம் வைக்காது, பூக்காது. அடுத்தது நம்மக்கிட்ட ஃபஸ்ட் இந்த சீசனில் பூ பூத்து 2 செடியும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று இருவாச்சி மல்லி, இன்னொன்று வந்து குண்டு மல்லி. ரெண்டுமே இப்போ பூத்து முடிச்சிருச்சு. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அந்த 2 செடி தான் ஃபஸ்ட்டு பூக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அது 2த்தையும் தான் ஃபஸ்ட் நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். பூவும் பார்த்திங்கன்னா 1 முழத்துக்கு மேலே வந்திருந்தது. அவ்வளோதான், எல்லா பூவும் அதில் இருந்தது எல்லாமே பூத்து முடிச்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே மொட்டு வைக்கும். மொட்டு வச்சு எல்லா பூவும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடி வந்து எம்டி ஆகிடும், அதாவது ஃப்ரீ ஆகிடும். எந்த பூவும் பூக்காது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த செடி தான் நம்ம முன்னாடி பூத்த செடி. இப்போ அது எப்படி இருக்குது பாருங்கள். எந்த பூவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இப்போ நமக்கு ஒரு செடி பூத்துட்ருக்கு. அது பூத்து முடிக்கிறதுக்கு இது பூக்க ஆரம்பிக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டாக நமக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு 2 மொட்டு இருந்தது, அதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த துளிர் விட்டு நமக்கு பூத்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்து முனையிலேருந்து அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுற பாருங்க. இதுலேருந்து பூலாம் பறிச்சுட்டேன். அந்த பூ பறித்த அந்த ஸ்டெம்மை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி விட்டுடணும். ஈவனாக கட் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல துளிர் விடும். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செடிங்கிறத காமிக்கிறேன். மல்லிச்செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி பூ பூத்து முடித்த உடனே கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நிறைய துளிர் எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அப்படி இல்லைன்னா அதுவே ரேண்டமாக துளிர் எடுத்து கொஞ்சம் தான் பூ பூக்கும். ஸோ இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசன்லேயே பூத்து ஒரு தடவை மொட்டு எடுக்குது, ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சுன்னா செடி ஃப்ரீ ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தகுந்த உரத்தையும் நீங்கள் கொடுக்கணும். அது அடுத்த நாளோ இல்லை அன்றைக்கோ கூட கொடுக்கலாம். நான் வந்து அடுத்த உரம் நான் என்ன கொடுக்குறேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இருவாச்சி மல்லி இருக்குது. அதையுமே நான் வந்து இன்னும் கவாத்து பண்ணணும். இது பேர் இன்னொரு பேர் கவாத்துன்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா இனிமேல் அது துளிர் விடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் செடியை கட் பண்ணி விடலை, மல்லிகை பூ சீசன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ கூட நீங்கள் வந்து கட் பண்ணி விடலாம். இதுக்கப்புறமா அது முட்டை எடுத்து உங்களுக்கும் பூ பூக்க ஆரம்பிக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.